ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல இருக்குது. என்ன இருக்கும் எனக்காக தெரியும். கேளுடா, சினிமாவில் பார்க்குற ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸஸ் இவங்களுடைய உண்மையான பெயர் அது கிடையாது. எஸ், அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா வச்ச பெயர்கள் வேற வேற. பட் இவங்க இடையில அவங்களோட நேம மாத்திருக்காங்க. தேக்கர் அவனுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பேர் சுட்டப்படுகிறது. சாதாரண காமன் பீப்புளா இருக்க நமக்கே நம்ம வீட்டுல 2-3 பேர் வச்சிருக்காங்க. அண்ட் ஃப்ரெண்ட் சைடு பார்த்தோன்னா நெக் நேம்னு சொல்லிட்டு அந்த பேரை வச்சு தான் கூப்பிட்டு இருப்பானுங்க. என் பேரு பாவாட சாமி, சுருக்கி பாவாடன்னு கூப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆக்டர்ஸஸா இருக்கவங்க அவங்களோட கெரியருக்கு இந்த நேம் வச்சா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு நேம் தேர்ந்தெடுக்கிறது தப்பில்ல. மச்சான், நான் பேரை மாத்திரலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. சூப்பரா. அவங்க தன்னோட சொந்த பேரை மாத்துறதுக்கு பல விதமான ரீசன்கள் இருக்கும். அப்படி எந்தெந்த காரணங்களுக்காக அவங்களுடைய நேமம் மாத்தினாங்க அண்ட் மாத்தி வச்ச பேருக்கான காரணம் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் சூப்பர் சார். எப்படி சார் இருக்கிறதுல யோசிக்கிறீங்க? ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஆக்சுவலா எம்ஜிஆர் அப்படின்னா மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் அப்படின்றதான் விரிவாக்கம். இவருடைய அப்பா அம்மா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கோபாலன் மேனன் அண்ட் சத்யபாமா. இவங்க மருதூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்ததுனால மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் அப்படின்ற பேரை தான் எம்ஜிஆர் அப்படின்னு சுருக்கி வச்சிருக்காங்க. சோ இவருடைய உண்மையான பேர் மாற்றப்படல. பட் அவருடைய பேருக்கான விரிவாக்கம் விளக்கம் அப்படின்றத கொடுத்திருக்க. அடுத்ததான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார். இவருக்கு இவருடைய அம்மா அப்பா வச்ச பேர் வந்து கணேசமூர்த்தி. எப்படி இந்த கணேசமூர்த்தி அப்படின்ற பெயர் சிவாஜி கணேசனா மாறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா CN அண்ணாதுரை, பெரியார் இவங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தவங்க. அதே மாதிரி சிவாஜி கணேசன் அவர்கள் நாடகங்கள்ல நடிச்சு அதுக்கப்புறம் தான் திரைப்படத்துக்கு வந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். சோ இவர் ஒரு நாடக கலைஞனா இருக்கிறதுனால திமுக கட்சியோட ஒரு மாநாட்டு மேடையில ஒரு நாடகம் அரங்கேற்றுறாங்க. அந்த நாடகத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி கண்டா ஹிந்து ராஜ்யம். அந்த நாடகத்தை எழுதினது CN அண்ணாதுரை அவர்கள் தான். பேரரசர் சிவாஜி அவங்கள பத்தின ஒரு நாடகம். அந்த நாடகத்துல கணேசமூர்த்தி சிவாஜி அவங்களுடைய கெட்டப் போட்டிருக்காரு. அந்த கெட்டப்ல அவருடைய நடிப்பு பயங்கரமா இருக்குது. இந்த நடிப்பு வந்து பெரியார் அவர்களுக்கு பிடிச்சு போயிடுச்சு. பெரியார் கணேசமூர்த்தி அவர்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து கணேஷ் அப்படின்னு சொல்றாரு. சோ இவரோட நடிப்பை பாராட்டி இவரோட நடிப்புல வியந்து இனிமே உன்னோட பேர் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லி பெரியார் வைக்கிறாரு. அப்போல இருந்துதான் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த கணேசமூர்த்தி அவர்களுக்கு சிவாஜி கணேசன் அப்படின்ற ஒரு பேர் கிடைக்குது. அந்த பேர் தான் இன்னைக்கு நடிப்புக்கே ஒரு பிராண்டா இருந்துட்டு இருக்குது. அடுத்ததா உலக நாயகன் ஆண்டவர் அப்படின்னு செல்லம் அழைக்கக்கூடிய கமல்ஹாசன். இவருடைய ஃபேமிலி வந்து ஒரு பிராமின் ஃபேமிலி. இவங்களுடைய அப்பா பேரு ஸ்ரீனிவாசன், அம்மா பேரு ராஜலட்சுமி. இவங்க அப்பா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். இவருக்கு இவங்களுடைய அம்மா அப்பா வச்ச பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்த்தசாரதி. பார்த்தசாரதி அப்படின்ற ஒரு பேர் எப்படி கமல்ஹாசன் மாறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் கமல்ஹாசன் அவர்கள் கிடையாது, அவருடைய அப்பா தான். கமல் அப்படின்னா சமஸ்கிருத மொழியில தாமரை அப்படின்னு பொருள். அதாவது கமலம் அப்படின்றது வரும், அதை கமல் அப்படின்னு வச்சிருக்காங்க. அடுத்து வர ஹாசன். ஆக்சுவலா கமல் அவருடைய அப்பா பேர் வந்து ஸ்ரீனிவாசன். இவர் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவர் சுதந்திர போராட்டத்துக்காக போராடும் போது இவருடைய ஃப்ரெண்டா யாக்கூப் ஹாசன் அப்படின்ற ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு. இவங்க 2 பேருமே சுதந்திர போராட்டத்துக்காக போராடி சிறை தண்டனை அனுபவிச்சவங்க. சோ அவரோட ஞாபகார்த்தமா யாக்கூப் ஹாசன் அப்படின்ற நேம்ல இருக்க ஹாசன் அப்படின்றதை எடுத்து தன்னுடைய மகனான பார்த்தசாரதிக்கு வச்சிருக்காரு அவனுடைய அப்பா. இந்த விஷயத்தை கமல்ஹாசன் பிபிசியில கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. Don't try to imitate or don't try to be Kamal Hassan because it is not possible. அடுத்ததான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், ரஜினி அவர்கள் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பெங்களூர்ல இருந்து வந்தவங்க. பஸ் கண்டக்டரா அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்து நடிப்பு மேல உள்ள ஆர்வத்தினால தமிழ்நாட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி சினிமாவில் இப்ப உச்ச நட்சத்திரமா இருக்காரு. சோ இவருக்கு இவங்களுடைய அம்மா அப்பா உண்மையா வச்ச பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாஜி ராவ். சோ சிவாஜி ராவ்ல இருந்து எப்படி ரஜினிகாந்த் அப்படின்னு பேர் மாறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிப்பு மேல உள்ள ஆர்வத்தினால தமிழ்நாட்டுக்கு வர்றாரு சினிமாவில் ட்ரை பண்ணதுக்கு. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது டைரக்டர் பாலச்சந்திர சார் கிட்ட நடிப்புக்காக ஜாயின் பண்றாரு. அப்ப இவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது சிவாஜி ராவ் அப்படின்னு ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா ரஜினி அவர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து பெரிய லெஜெண்ட் ஆக்டரா இண்டஸ்ட்ரியில இருந்தாரு. சோ இவருடைய பேரும் சிவாஜி கணேசன் அப்படின்றதுனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும், உங்களோட நேம் வெளில தெரியாம போயிடும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக பாலச்சந்தர் அவர்கள் தான் சிவாஜி ராவ் அப்படின்ற இவருடைய பேரை ரஜினிகாந்த் அப்படின்னு மாற்றி வைக்கிறாரு. ஆக்சுவலா அந்த ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு பேரை எங்க இருந்து எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அவர் 1966 வருஷம் தீபாவளி அன்னைக்கு மேஜர் சந்திரகாந்த் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்றாரு. அந்த படத்துல AVM ராஜன் அப்படின்ற ஒரு ஆக்டருக்கு வச்ச பேர் தான் ரஜினிகாந்த். அந்த பேர் இவருக்கு ரொம்ப பிடிச்ச போவதுக்கு அந்த பேரை அப்படியே நம்ம சிவாஜி ராவ் அவர்களுக்கு வச்சு இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்காரு.
அடுத்ததான் நம்ம சிஎன் விக்ரம் அவர்கள். இவங்க அப்பா கிறிஸ்டியன், இவங்க அம்மா ஹிந்து. இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால இவருக்கு கிறிஸ்டியன் ஸ்டைல நேம் வைக்கணும் அப்படின்றதுக்காக கெனடி ஜான் விக்டர் அப்படின்ற ஒரு நேமை இவங்க வச்சிருக்காங்க. விக்ரம் அவர்கள் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நேமை மாத்தல. சினிமாவுக்கு வரும்போது இவருக்கு இந்த நேம் பிடிக்கல. ஏன்னு பாத்தீங்கன்னா கெனடி அப்படின்ற ஒரு நேம் ஃபாரினரோட நேம் மாதிரி இருக்கிறதுனால தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் அவங்களுக்கு தமிழ் ஸ்டைல்ல ஒரு நேம் வைக்கணும், அதுவும் இல்லாம இந்த நேம் வந்து சினிமாவுக்கு இண்டஸ்ட்ரிக்கு ஃபிட்டா இருக்காது அப்படின்ற ஒரு ரீசனால தன்னோட பேரை விக்ரம் அப்படின்னு மாத்துறாரு. பட் ஒய் விக்ரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இவருடைய அப்பா பேரு வந்து வினோத் ராஜ். சோ அதுல உள்ள விஐ அதை எடுத்துக்கிட்டாரு. அடுத்ததா இவருடைய ஒரிஜினல் பேர் வந்து கெனடி, அதுல உள்ள கேவை எடுத்துக்கிட்டாரு. அடுத்து கடைசி இருக்க லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா RAM ராம். இது வந்து அவருடைய மேச ராசியில இருக்க விலங்கோட குறியீடு, அதோட பேர் வந்து ராம். அண்ட் அவங்க அம்மாவோட பேர் வந்து ராஜேஸ்வரி. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ்மே ஆரியா தான். சோ மொத்தமா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி வச்சிருக்காரு. பட் சூப்பர்வா இருக்கு. சோதனை உன்னை சூழ்ந்து நின்றாலும் சோதனை முயற்சி அடுத்தது ஆக்டர் சூர்யா. இவருக்கு இவங்க அம்மா அப்பா வச்ச பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவணன். அதுக்கப்புறம் எதுக்காக நேம் சேஞ்ச் ஆனிச்சு அண்ட் எதுக்காக சூர்யா அப்படின்ற பேரை வச்சாங்க அப்படின்றத பார்த்தோம்னா இவர் 1997ல டைரக்டர் வசந்த் அவரோட டைரக்ஷன்ல நேருக்கு நேர் அப்படின்ற ஒரு படத்துல நடிக்கிறாரு. அதுதான் இவரோட டெபியூ ஃபிலிம். அந்த படத்துல விஜய் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா அந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் மணிரத்னம். அவர் தான் சரவணன் அப்படின்ற நேம் சூர்யா அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஆக்டர் சரவணன், அதாவது பருத்தி வீரன் படத்துல கார்த்திக் அவர்களோட சித்தப்பாவும் நடிச்சிருப்பாரு. அவர் பேரு சரவணன் தான். அவர் அந்த டைம்ல நல்ல படங்களா நடிச்சு ரொம்பவே ஃபேமஸான ஆக்டரா இருந்தாரு. சோ அந்த ஒரு ரீசனால இவரும் சரவணன் அப்படின்ற நேமோட போனா ஆடியன்ஸ் மத்தியில கன்ஃபியூஷன் வந்துடும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அவருக்கு சூர்யா அப்படின்ற ஒரு நேம கொடுக்குறாரு மணிரத்னம். ஏன் சூர்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா மணிரத்னம் அவருடைய படங்கள்ல மேஜரா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேரக்டருக்கு சூர்யா அப்படின்ற ஒரு நேம வச்சிருவாரு. அண்ட் மெயினா பாத்தீங்கன்னா தளபதி படத்துல ரஜினி அவரோட நேம் சூர்யா அப்படின்னு வச்சிருப்பாரு. அந்த ஒரு ரீசனால இவருக்கு சூர்யா அப்படின்ற நேம கொடுக்குறாரு. தேவர் சூர்யா. அதுல இருந்து இப்ப வரைக்கும் நடிப்பின் நாயகன் சூர்யா பட்டை கிளப்பிட்டு இருக்காரு. லவ் பண்றேன். அடுத்ததா ஆக்டர் தனுஷ். இவருக்கு இவங்க அம்மா அப்பா வச்ச பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் பிரபு. இந்த நேம் ஏன் மாறுச்சு, எதுக்காக தனுஷ் அப்படின்ற நேம் மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சூர்யா அவர்கள்ட்ட சொன்ன ரீசன்னா ஆல்ரெடி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வெங்கடேஷ் அப்படின்னு ஒரு ஆக்டர் இருக்காரு. அவர் அந்த டைம்ல அப்பப்ப தமிழ் படங்களை நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. சோ இவருடைய பேரும் வெங்கடேஷ் அப்படின்னு இருக்கனால ஆடியன்ஸ் மத்தியில கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்படின்னு ஒரு ரீசனால நேம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விரும்பினாரு. பட் ஏன் தனுஷ் அப்படின்னு நேம சூஸ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா 1995ல குருதி புனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ட் கிளாசிக் ஆக்ஷன் பிலிம் ரிலீஸ் ஆனிச்சு. கமல் அண்ட் அர்ஜுன் 2 பேரும் சேர்ந்து பட்டை கிளப்பிருப்பாங்க. அந்த படத்துல ரொம்பவுமே சூப்பரான படம். அந்த படத்துல ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்காக அண்டர்கவர் ஆபரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆபரேஷன் வச்சிருப்பாங்க. அந்த ஆபரேஷனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தனுஷ். சோ இந்த குருதி புனல் படத்துல வந்து ஆபரேஷன் நேமா இருக்க தனுஷ். இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இவரு தனுஷ்னு இவரே பேர் வச்சுக்கிட்டாரு. அடியாமலத்தா அடுத்த ஆக்டர் ஜெமினி கணேசன். அந்த காலத்துல காதல் மன்னன் அப்படின்னு சொன்னா ஜெமினி கணேசன் அப்படின்னா சொல்லுவாங்க. இவருக்கு எதுக்கு ஜெமினி கணேசன் அப்படின்னு பேர் வந்துச்சு, இவருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கணேசன். இவர் ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜெமினி ஸ்டுடியோல ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த ஒரு ரீசனால அந்த ஸ்டுடியோட பேரான ஜெமினியை தூக்கி இவரோட பேருக்கு முன்னாடி வச்சு ஜெமினி கணேசன் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. பாட்டு பாடவா, பாட்டு தேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. அடுத்ததான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இவருக்கு இவங்க அம்மா அப்பா வச்ச பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயராஜ். சோ இவருக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. அது யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த். சோ ரஜினிகாந்த் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவர் சினிமாவுக்கு வந்ததுனால இவருடைய பேரான விஜயராஜ் அப்படின்னு நேம விஜயகாந்த் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. எப்பொழுதெல்லாம் பசிக்கிறதோ அப்பெல்லாம் போன இடம் ஒரே இடம் ராஜாபாத திரும்ப 24 மணி நேரம் சாப்பாடு சிங்கம். அடுத்ததா ஆக்ஷன் கிங் அர்ஜுன். இவருடைய ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா அர்ஜுன் சர்ஜா. நம்ம கூப்பிடுறது அர்ஜுன் அப்படின்னு மட்டும் கூப்பிடுறோம். இது வந்து இவர் சினிமாவுக்காக வச்ச பேரு. பட் இவருடைய உண்மையான அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாச சர்ஜா. இந்த பேர் எப்படி அர்ஜுன் சர்ஜாவா மாறுச்சுன்னு பாத்தீங்கன்னா இவருடைய ஃபர்ஸ்ட் பிலிம் 1981 வருஷத்துல சிம்ஹாதா மாரி சைனி அப்படின்னு சொல்லிட்டு கன்னட மொழியில ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல இவருடைய கேரக்டர் ரோல் அர்ஜுன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அந்த படத்துல இருந்து இவர் ஸ்ரீனிவாச சர்ஜா அப்படின்ற தன்னோட பேரை அர்ஜுன் சர்ஜா அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. What next?